ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான சமையல், அடுப்பில்லாத சமையலில் இப்போ இந்த சம்மருக்கு தேவையான வைக்க எவ்வளோ தூரம் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம நோயிலேருந்து டிஸ்டன்ஸில் இருந்துக்கலாம். அதாவது வெய்ய காலத்தில் ஏற்படக்கூடிய நோய், சூட்டால் ஏற்படக்கூடிய நோய், இது வந்து சிம்பிளான ட்ரிங்க் வீட்டில் இருக்கிறத வச்சே தான். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்களா? தயிர், கருவேப்பிலை, இஞ்சி சின்ன துண்டு தோல் சீவினது, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுட்டா போதும். சால்ட்லாம் தேவையில்லை, நமக்கு வெறும் மோர் தான். இதை விட ஹெல்த்தியானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா கூட பாதி வேணால் போட்டுக்கோங்க, உரப்பாக இருக்கும் இஞ்சி வேறு போடுறதுனால. ஆனால் இந்த சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, இந்த காலையில் உர விட்ட தயிர், வேறு என்னங்க வேணும் இந்த சம்மரில்? தாகம் தானே நிறைய எடுக்குது. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த ட்ரிங்க்கு. வெளியே போயிட்டு வந்தவங்க ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. உடனே சாப்பிடக்கூடாது. இது வந்து ஜில்லு தயிர் கிடையாது, ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தயிர் தான். இஞ்சி ஒரு சின்ன இவ்வளோ தான் இஞ்சி துண்டு. பச்சை மிளகா வந்து நம்ம பாதி போட்டுப்போம், ரொம்ப உரைச்சிடக்கூடாது. கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவோம். தயிர் இது அரைக்கிறதுக்கா இதெல்லாம் தயிர் விட்டுருவோம். நல்லா தண்ணி சேர்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு திருப்பிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஃபில்டர் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். வெங்காயம் ஒன்றும் அதிகமாக நமக்கு சாப்பிடும்போது வாயில் அம்பிட்டா நல்லது தான், மென்று சாப்பிட்டுக்கலாம். ஒரு 4 குட்டி இந்த மாதிரி அதாவது இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு மிக்ஸியும் அலம்பி இதில் தண்ணியை சேர்த்துருவோம். ஒரு 2 கப் அளவு இதில் தண்ணி சேர்த்துருவோம். சிம்பிளானது, இந்த இதில் நிற்க முடியாது வைக்கல. இந்த மாதிரி குடிச்சிட்டோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நாள் ஃபுல்லாகவே. இந்த மோர் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. தயிராக சாப்பிட்றத விட தண்ணியாக்கி மோராக்கி சாப்பிட்றது தான் நல்லது. இதில் வந்து துணூண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கொஞ்சமாக தான். இதையும் கலந்துடும். வெயில் நேரத்தில் கட்டாயமாக சில நேரத்தில் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கும். அப்போ வந்து தண்ணி பாட்டில் ஒன்று, இது ஒரு பாட்டில் ஒன்று கொண்டு போனீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்பு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கா? சூப்பர் ஹெல்த்தியான இந்த மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொத்தமல்லி, ஜீரகம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வந்ததுமே, இப்போ நம்ம வெளியே போய்ட்டு வந்ததுமே சமைக்கணும், அதுக்கு தெம்பு வேணும்னா இந்த மாதிரி மோரை பண்ணி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடற்கடன்னு ஒரு 3/4 மணி நேரத்தில் சமையல் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நந்தினிஸ் பேண்ட்ரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபிக்கு லைக் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் சோவரின் நந்துவை ஃபாலோ பண்ணுங்கள், நந்துராமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். குடிச்சு பார்த்துருவோமா? சியர்ஸ். இந்தா அரை மிளகாயே போதும், நல்ல உரப்பாக இருக்குது. இஞ்சியோட உரப்பு, இந்த வெங்காயம் அப்பப்போ அம்பிடுது. சூப்பராக இருக்குது, நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.